தேவன் பாதுகாத்துக் கொள்வார். நிச்சயமாகவே வியாதியோடு இருப்பவர்களையும் தேவன் விடுதலையாக்குவார். விசுவாசத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க இருக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்கிற நமக்கு தெரிந்த அந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லோரும் மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
காலை நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் தாங்குகிறீர். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த தேவாதி தேவனை பார்த்து சொல்லி, அந்த தேவாதி தேவனை பார்த்து எல்லோரும் துதிப்போமா, நன்றி தகப்பனே என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட எல்லோரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமே. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தின் கொரோனா போராளிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லி நாம் எல்லோரும் கண்களை மூடி அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கும் கர்த்தாவே எங்கள் கொரோனா போராளிகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்பா நீர் அவர்களை விடுவித்தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எல்லோரும் நாம் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே கொரோனா போராளிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கொரோனா போராளிகளாக எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா அந்த கொரோனா என்கிற கொள்ளை வியாதிக்கு எதிராக போர் செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, மருத்துவ குடும்பங்களுக்காக, கர்த்தாவே செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, தொடர்ந்து மருத்துவமனையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக, வாகனம் ஓட்டுகிறவர்களுக்காக, ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் அரசு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா காவல்துறையில் இருக்கிற எல்லா பிரிவுகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய தெய்வீக பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் அவர்களை பாதுகாத்து வருகிறீர். இன்னும் உம்முடைய தெய்வீக பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விரைவாய் குணம் பெற்று வீடு திரும்ப தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து மருத்துவமனையிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக கர்த்தாவே விடுதலை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக விடுதலை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் அப்பா. எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே யார் யார் எந்தெந்த கர்த்தாவே தலைவர்கள், கர்த்தாவே அதிகாரிகள் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா கொரோனா போராளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உலகம் அனைத்திலும் கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் நாமை விடுதலையாக்கி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த கொள்ளை வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே வெளிநாடுகளிலே பணிபுரிவது கர்த்தாவே வெளிநாடுகளிலே வேலை பார்த்து வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவல் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அவர்கள் வேலைக்கு செல்கின்ற இடங்களிலே தெய்வீக பாதுகாவல் உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்தியா தேசத்திற்கு வருவதற்காக அப்பா முயற்சி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களிலே தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அவர்களை நீர் தேசத்தில் அழைத்து வந்து அப்பா நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காக, எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய தேவைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்க்கிற யாராவது கர்த்தாவே இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் கர்த்தாவே அடுத்த பிறந்த நாளை காண்கிறது வரையிலும்
தேவ ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். தொடர்ந்து திருமண நாளை காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்ப வாழ்வையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் விடுதலையாக்கி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கொரோனா போராளிகளுக்காக ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அநேக நன்மைகளை கட்டளையிடுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபித்ததன் மூலமாக கொரோனா போராளிகளை தேவன் பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, யார் யார் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் விடுதலையாக்குவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் விடுவிப்பவர் என்பதனை நாம் நேற்றைய தினத்திலே நமக்கு விடுதலை தருகிறவர் நம்முடைய தேவன், நம்மை விடுதலை ஆக்குபவர் நம்முடைய தேவன் என்பதனை நேற்றைய தினத்திலே நாம் வசன ஆதாரத்தோடு கூட நாம் தியானித்தோம். இன்றிலிருந்து எவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை அளிக்கிறார் என்பதனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னோடு கூட நான் ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையை, தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையை, இன்றைக்கு உலகம் முழுவதும் பயத்தில் ஆழ்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பயத்தில் ஆழ்ந்திருக்கிறது. காரணம், இந்த கொரோனா என்கிற கொள்ளை வியாதியின் நிமித்தமாக யாராக இருந்தாலும் சரி பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிறவர்களை தவிர மற்றுள்ளவர்கள் பயத்திலே அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பயத்தின் நிமித்தமாக தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் பயத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், 1 யோவான் 4:18 வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் பயப்படும் பொழுது அது வேதனையை கொண்டு வருகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் பயத்தின் நிமித்தமாக வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பிரயாணம் செய்ய முடியாது, எந்த இடத்திலும் சுதந்திரமாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறோம். அதிலே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயம் அது வேதனை நிறைந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பயம் வருவதற்கு காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆனாலும் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிற மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், ஆபத்துகளுக்கு பயந்து என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பயம் ஒரு மனிதனுக்கு வர காரணம், பூமியிலே வருகிற ஆபத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது என்று இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பூமியிலே வருகிற ஆபத்துகள் நிமித்தமாக, இயற்கையின் சீற்றங்களின் நிமித்தமாக, பூமி அதிர்ச்சிகள் மூலமாக, கொள்ளை வியாதியின் நிமித்தமாக, விபத்துகள் மூலமாக என்று சொல்லி யுத்தங்கள் நிமித்தமாக, இப்படி பல வகையிலே ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த ஆபத்துகளை நினைத்து மனிதனுக்கு பயம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையை, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த பூமியிலே வருகிற ஆபத்துகளை நினைத்து பாருங்கள், அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வருகிற நாட்களில் மிகுந்த பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி, இன்னும் அநேக கொள்ளை வியாதிகள் பரவும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனா என்கிற தொற்றின் நிமித்தமாக அநேக பொருளாதார வீழ்ச்சிகள் உண்டாகும், அதன் நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பூமியிலே அநேக ஆபத்துகள், இதையெல்லாம் நினைக்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் பயம் உண்டாகிறது. பயம், பூமியில் வருகிற ஆபத்தின் நிமித்தமாக பயம், எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயம், வேலை இழப்பின் நிமித்தமாக பயம், இனி நான் என்ன செய்வேன்? அநேகர், லட்சக்கணக்கான பேர் வேலையை இழந்து தவிக்கிறார்கள். அநேக நிறுவனங்கள் அவர்களாலே அந்த நிறுவனங்களை நடத்த முடியாதபடிக்கு அதிலே வேலை பார்த்தவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா காரியத்திலும் பயம் நிறைந்த வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்து ஐயோ இனி நான் என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நினைத்து நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 14:27 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதிர்காலத்தை நினைத்து பயந்து வாழ்கிறவர்களாக இருக்கலாம். கொள்ளை வியாதி தொற்றி விடுமோ என்று பயந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளை வியாதியின் நிமித்தமாக ஐயோ இனி எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகுமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த வியாதியின் நிமித்தமாக எனக்கு ஏதோ ஒன்று ஆகிவிடுமோ என்று பயந்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான தேவ பிள்ளையை, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயத்திலிருந்து உங்களை விடுதலை தருவதற்கு, உங்களுக்கு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது பயப்படாதே என்கிற வார்த்தை வேதாகமத்தின் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் 365 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்காக? வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாதே என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே பயப்படாதே என்று 365 முறை பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாதே என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நாம் பயப்பட வேண்டிய எதிர்காலத்தை நினைத்தும் பூமியிலே வருகிற ஆபத்துகளை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. காரணம் என்ன? மத்தேயு 28:20 சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் உங்களோடு கூட இருக்க மாட்டார்? இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்தும், கடன் பிரச்சனையை குறித்தும், வியாதியை குறித்தும் நீங்கள் பயந்து போய் காணப்படுகிறீர்களே,
ஏன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க மாட்டார்? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விடுவிப்பேன் என்ற, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது? சிந்தித்து பார்ப்பீர்களா? ஆகவே இன்றைக்கு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயந்து பயந்து இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய படிப்பை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய இல்லத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நினைத்து பெற்றோர்களாகி நீங்கள் சில வேளை பயந்து கொண்டிருக்கலாம். எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்றைக்கு நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவேதான் உங்களுக்காக தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக எல்லா தண்டனையையும், நமக்கு வரவேண்டிய எல்லா தண்டனையும் அவர் தன்னிலே அவர் ஏற்று அந்த சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக ஜீவனை விட்டு, நமக்காக அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நாம் கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணினேன் எங்கள் பரலோகத்தின் தேவனை, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயம் நிறைந்த பூமியிலே வருகிற ஆபத்துகளை நினைத்து நாங்கள் பயந்து போய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. பயம் வேதனை உள்ளது என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதப்பா. நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்பதனை அறிந்து கொள்ள எங்களிலே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? அப்படி நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் எதை குறித்து பயப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த காரியத்திலே பயம் நிறைந்து காணப்படுகிறீர்களோ அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவித்தருள்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி, அப்பா, நான் பயம் நிறைந்து காணப்படுகிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன காரியத்திலே பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே சொல்லி, கர்த்தாவே, என்னுடைய எதிர்கால வாழ்வை நினைக்கும் பொழுது பயம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய குடும்ப வாழ்வை நினைக்கும் பொழுது எனக்கு பயம் இருக்கிறதப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நினைக்கும் பொழுது எனக்கு பயம் இருக்கிறது ஆண்டவரே. பூமியிலே பரவுகிற கொள்ளை வியாதி நிமித்தமாக பயம் ஆண்டவரே. இயற்கையின் சீற்றங்களின் நிமித்தமாக பயம் ஆண்டவரே. உறவினர்களை நினைக்கும் பொழுது பயம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையை நினைக்கும் பொழுது பயம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்திலே சொல்லுவோம். பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறாரே, பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பயத்தை விலக்கி அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களை அவர் விடுதலையாக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விடுதலை, உம்முடைய ரட்சிப்பு, பயத்திலிருந்து உம்முடைய விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பயம்
கர்த்தாவே வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. யார் யார் பயத்தின் நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் விடுதலை அளித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்கால வாழ்வை நினைத்து பயந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கர்த்தாவை பயத்திலிருந்து விடுதலை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையை குறித்து, வியாதியை குறித்து, அன்றாட தேவைகளை நினைத்து பயப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவ நன்மைகளை கர்த்தாவை கட்டளையிட்டு அவர்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவை பயத்திலிருந்து நீர் விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பயத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். விசுவாசியுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.